என்னன்னே ஒண்ணும் புரியலடா உங்களுக்கு. நீங்க மித்ரா, நீங்க ஒரு இது எதுக்கு நீலம் சொன்ன அதுக்கு வேணா வேண்டா நாளைக்கு வேற எதுவுமே தெரியல சொல்ல. போட்டு நீ இப்ப எப்படி பிரேக்? ஹேங் ஆகுதுடா எனக்குமே. எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுதுடா, ஒரு நிமிஷம்டா. ஸோ இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் படிக்க போறோம். கேட்கறதா இருக்கும்? எல்லாருக்கும் கேட்கறதா? ஹலோ. ஓகே. ஓகேடா. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரியல, லேட் ஆகும்னு சொல்லியிருக்காடா வஷிதா. எனக்கு ஜாயின் பண்ண ஏதோ லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 134 of the Companies Act 2013 lays down principles relating to board's report, director's report, financial statement எல்லாமே.
இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட்டை தான் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. And they are signed on behalf of board by the chairperson of the company, where he is authorized by the board or by two directors. ஒருத்தர் வந்து மேனேஜிங் டைரக்டரா இருக்கணும். கண்டிப்பா அந்த டூ டைரக்டர்ஸ் ஒருத்தர் மேனேஜிங் டைரக்டரா இருக்கணும். இன்னொருத்தர் வந்து சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா இருக்கலாம், இல்ல சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா இருக்கலாம், இல்ல கம்பெனி செக்ரட்டரியா இருக்கலாம். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம் தெரியுமா இந்த லெசன்ல? இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட சிக்னேச்சர்ஸ்லாம் யார் போட போறா அப்படின்றத படிக்க போறோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும், போர்டு ரிப்போர்ட்டா இருக்கட்டும், டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், அதோட சிக்னேச்சர்ஸ்லாம் யார் போட போறான்னு பண்ணோம். இந்த பாரா என்ன சொல்றதுன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங் சப்சிடரி கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அதை ஃபர்ஸ்ட் போர்டு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பிஃபோர் தே ஆர் சைன்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த போர்டு, அதாவது இந்த மேனேஜிங் டைரக்டரோ இல்ல சீஃப் சிஇஓவோ சிஎஃப்ஓவோ கம்பெனி செக்ரட்டரியோ சைன் பண்றதுக்கு முன்னாடி யார் அதை அப்ரூவ் பண்ணணும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணணும். புரிஞ்சுதா? இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஓகேடா, தேங்க்ஸ். ஸோ இது நான் இங்க எழுதுறேன், பாராவை தான் கவர் பண்றேன், அதோட கீவேர்டு இங்க போடுறேன். இப்போ இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ரிப்போர்ட்டிங் பத்தி நம்ம இங்க பாக்குறோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ரிப்போர்ட்டிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது வந்து ஏன் இன்க்ளூடிங் கன்சாலிடேட்டட்னா, கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனிஸ், கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், இத வந்து பிளஸ் இது ரெண்டுத்தையும் யார் அப்ரூவ் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேவா? யார் அப்ரூவ் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணும்போது அப்ப என்ன ஆகும்? தே ஆர் சைன்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பை த யாரு? சேர்பர்சன் ஆஃப் த கம்பெனி. சைன்டு வந்து chairperson of the company, where he is authorized by the board or by two directors. அதுல ஒருத்தங்க வந்து மேனேஜிங் டைரக்டர், இன்னொருத்தங்க வந்து ஒருத்தங்க மேனேஜிங் டைரக்டர், சரியா? இன்னொருத்தங்க வந்து சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இல்ல சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இல்லனா கம்பெனி செக்ரட்டரி. இது புரிஞ்சுதா? ஓகேவாண்ணா? ஆனா இந்த அசைன் பண்றதுக்கு பிஃபோர் சைனிங் யாரோட அப்ரூவல் வேணும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட அப்ரூவல் வேணும், சரியா? சப்போஸ் 1% கம்பெனியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெனரலா 1% கம்பெனியா இருக்குன்னா அப்போ ஒரே ஒரு பர்சன் வந்து சைன் பண்ணா போதும். அண்ட் இது யாருக்கு சப்மிட் பண்றாங்க? சப்மிஷன் டு whom? ஆடிட்டர். சைன் பண்றது இவங்க, அப்ரூவ் பண்றது இவங்க, யாருக்கு சப்மிட் பண்றாங்க? ஆடிட்டருக்கு. இது மூணு புரிஞ்சுதா? நீங்க எழுதும் போது கூட இப்படி எழுதலாம்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் சைனிங், அப்புறம் அப்ரூவிங், அப்புறம் சப்மிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனிங், அப்புறம் அப்ரூவிங்,
அதுக்கப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சைனிங், அப்ரூவிங், சைனிங். என்னமா? அதான்டா, லைன் இப்படி இப்படி மாத்தி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அப்ரூவிங், அப்புறம் சைனிங், அப்புறம் சப்மிஷன். இந்த 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அடுத்தது next. To this board's report, auditor's report would be attached to every financial statement, whereby the contents would include a report by its board of directors, which shall include the web address. இப்போ the auditor's report வந்து to this board's report ஓட போர்டோட ரிப்போர்ட்டோட சரியா, ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்த்தோம்? சப்மிஷன் டு ஆடிட்டர்னு பார்த்தோம். கரெக்டா? ஃபார் இஸ் ரிப்போர்ட் போர்டோட ரிப்போர்ட் இருக்கும்ல, போர்ட்ஸ் ரிப்போர்ட் பத்தி இப்ப பார்க்க போறோம். ஆடிட்டர் ரிப்போர்ட்டும் அட்டாச் ஆயிருக்கணும் டு ஒன் எவ்ரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், வேர்பை என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இட் ஷுட் இன்க்ளூட் ரிப்போர்ட் பை இட்ஸ் போர்டு ரிப்போர்ட்டு, அப்புறம் வெப் அட்ரஸ், எவ்வளோ மீட்டிங்ஸ் ஆஃப் த போர்டு, எவ்வளோ மீட்டிங்ஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ், அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டு, டீடைல்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏதாவது ஆடிட்டர் ஃப்ராட் பத்தி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அதுல நம்ம இன்க்ளூட் பண்ணி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். அதே மட்டும் இல்லாம ஸ்டேட்மெண்ட் ஆன் டிக்ளரேஷன் ஒன்னொன்னா சொல்லித்தரேன். இங்க பாருங்க கண்ணா, போர்டு ரிப்போர்ட்டோட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐஷிஷோ, ஒரே நிமிஷம் சொல்லும். அட்ரஸ் நம்பர் 1, வெப் அட்ரஸ் நம்பர் 2, எவ்வளோ கவுண்ட் ஆஃப் மீட்டிங்ஸ், நம்பர் 3, டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இதோட சேர்த்து கண்டிப்பா ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் ஆன் த ஃப்ராட். இது புரிஞ்சுதா? நாலுமே போர்டு ரிப்போர்ட்டோட சேர்ந்து ஆடிட்டர் ரிப்போர்ட் அட்டாச் ஆயிருக்கணும். போர்டு ரிப்போர்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? கம்பெனியோட வெப் அட்ரஸ், கவுண்ட் ஆஃப் மீட்டிங்ஸ், டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் ஆன் தி ஃப்ராட். இதெல்லாம் யாருக்கு சப்மிட் பண்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். இல்லக்கணுமா, இந்த போர்டு ரிப்போர்ட், ஆடிட்டர் ரிப்போர்ட், ஒருவேளை இந்த ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் வந்து ஃப்ராட் ரிப்போர்ட்டட் பை ஆடிட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, செக்ஷன் ஆஃப் திஸ் ஒன் அதர் than those which are reportable to எதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண போறாங்கன்னா அந்த டீடைல்ஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆன் டிக்ளரேஷன் given by independent directors under subsection 6 of section 149. ஸ்டேட்மெண்ட் ஆன் டிக்ளரேஷன் given by independent directors, independent directors ஓட டிக்ளரேஷன் அதுவும் வந்து சேர்த்து நம்ம கண்டிப்பா or in case of a company covered under subsection 1 of section 70, a company's policy on directors appointment, இதெல்லாம் அப்படியே லைனா போடுறேன்.
டைரக்டர்ஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாலிசி. அப்புறம் டைரக்டருக்கு வந்து ரெமியூனரேஷன்னா என்னடா மித்ரா? ரெமியூனரேஷனோடது. சி ரெமியூனரேஷன் அந்த செக்ஷன்ஸ் 178ல ஞாபகம் இருந்தா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ரெமியூனரேஷன். அப்புறம் வந்து அடுத்தது வந்து explanations or comments given by board for the opinion given by auditor. ஏழாவது. எட்டாவது என்னன்னா கம்பெனியோட particulars of loans, அவங்க கொடுத்திருக்கிற guarantees, அவங்க கொடுத்திருக்கிற investments. அப்புறம் recommendation of the dividend, 10th one. Material changes and material changes and commitments, if any, affecting the financial position of the company. அதாவது as long as accordingly for calendar year or financial year அப்படி எழுதிக்கலாம்னா. இந்த கொஸ்டினை ஜூன்ல வந்தா டிசம்பர்ல வராது, டிசம்பர்ல வந்தா ஜூன்ல வராது அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சிலபஸ்ல ஜூன்லயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, டிசம்பர்லயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால விட்டுறாதீங்க. இது ஒண்ணு. 11th one, conservation of energy. அப்புறம் foreign exchange earnings. அப்புறம் risk management policy. CSR initiative. CSRனா என்னடா விஷயத்தா? வெரி குட்ரா, சூப்பர். எங்க வஷிதா மேடம் காணுமா? formal annual evaluation of the performance of the board committees. சொல்லுமா? கரெக்டா. சர்வீஸ் மோட்டிவோட பண்றேன். இந்த 15 பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. போர்டு ரிப்போர்ட்டோட சேர்ந்து ஆடிட் ரிப்போர்ட்டோ அட்டாச் பண்ணணும். போர்டு ரிப்போர்ட்ல என்னெல்லாம் இருக்கணும்? வெப் அட்ரஸ், நம்பர் ஆஃப் மீட்டிங்ஸ், டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டு. ஆடிட்டர் வந்து ஆம், ஏதாவது ஃப்ராடு, இந்த பர்டிகுலர் இது வந்து ஃப்ராடுலண்ட் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஆடிட்டர் வந்து சிலது ரிப்போர்ட்டட் பை ஃப்ராடுன்னு கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ். ஓகேவா? அந்த டீட்டெயில்ஸ் விச் ஆர் ரிப்போர்ட்டபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்.
டைரக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் பாலிசி எப்படி, ரெம்யூனரேஷன் பாலிசி எப்படி. அப்புறம் இதுக்கு போர்டு வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்க கொஸ்டின் கேட்டதையும் அதுக்கு பதில் இவங்க சொன்னதையும் கொடுக்கணும் நம்ம போர்டு ரிப்போர்ட்ல. அப்புறம் அந்த கம்பெனியோட லோனு, கேரண்டி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் எவ்வளோ டிவிடெண்ட் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அப்புறம் மெட்டீரியல் சேஞ்சஸ்னா என்ன அர்த்தம்னா, டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் மாறுறது மெட்டீரியல் சேஞ்ச், ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஓகேவா. டெப்ரிசியேஷனை மாத்துறது மெட்டீரியல் சேஞ்ச். ரீவாலுவேஷன் நடக்கிறது மெட்டீரியல் சேஞ்சஸ். ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கிறது மெட்டீரியல் சேஞ்சஸ். அந்த மாதிரி விச் இஸ் அஃபெக்டிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி. லிக்விடிட்டி ரேஷியோ வீக்கா இருக்கு. லிக்விடிட்டி ரேஷியோனா என்னடா அஷிதா? அக்ஷயா நீ சொல்லாத அக்ஷயா. லிக்விடிட்டி ரேஷியோனா என்னன்னு கேக்குறேன், ஃபார்முலா கேட்கலடா நானு. ம்ஹும். இல்ல, அது அடங்கியிருக்கு, ஆனா அது மட்டும் கிடையாது. மித்ரா நீ சொல்றியா? ஆ சொல்லு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆ கரண்ட் அசெட்ஸ் விட லிக்விட் அசெட்ஸ் ஓவர் கரண்ட் அசெட்ஸ். லிக்விட் அசெட்ஸ்ல கேஷும், விஷிதா நீ சொன்னது ஒரு பகுதி கரெக்ட் விஷிதா, ஆனா நீ அதை ஃபுல் ஸ்டோரியிலன்னு சொல்லணும். கேஷையும் சாரி ஸ்டாக்கையும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் கரண்ட் அசெட்லையும் மைனஸ் பண்ணா லிக்விட் அசெட்ஸ் கிடைக்குமா? அந்த லிக்விட் அசெட்ஸ் ஓட ப்ரப்போர்ஷன் வந்து கரண்ட் லைபிலிட்டியை மீட் பண்றதுக்கான ஒரு இது அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அப்பனா என்ன அர்த்தம், என்னோட லிக்விட் அசெட்டோட ப்ரப்போர்ஷன் ஒன்னாவது மினிமம் ஒன்னுன்னு சொல்லுவாங்க. 1:1 இஸ் ஐடில் லிக்விடிட்டி ரேஷியோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சேஞ்சஸ் லிக்விடிட்டி ரேஷியோலாம் இல்ல. ஸோ அது ஒரு மெட்டீரியலான ஒரு சேஞ்ச் போன வருஷம் இருந்திருக்கு, இந்த வாட்டி இல்லைன்னா அது ஒரு மெட்டீரியல் சேஞ்ச். அது வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். கரெக்டா? அது அக்கார்டிங்லி கேலண்டர் இயர் இருந்தா கேலண்டர் இயர், ஃபினான்ஷியல் இருந்தா ஃபினான்ஷியல் இயர். ஆனா அந்த ரிப்போர்ட்டிங் அந்த லிக்விடிட்டி ரேஷியோனா அது பத்தியான கமெண்ட்ரி வந்து இவங்க போர்டு ரிப்போர்ட்ல என்ஷூர் பண்ணிக்கணும். அதை தவிர கிரீனரி இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கன்சர்வேஷன் எனர்ஜி அதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. கிரீன் எனர்ஜி கன்சர்வேஷன், அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் பத்தி டீடைல்ஸ், அப்புறம் இவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் பத்தி ஏதாவது எடுத்துட்டு வந்தாங்க அந்த டீடைல்ஸ். அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பிசினஸ் எத்திக்ஸ்ல படிச்சோம்ல நம்ம ஃப்ரைடே கிளாஸ்ல, அதுல. அப்புறம் ஃபார்மல் எவாலுவேஷன், ஆனுவல் எவாலுவேஷன் ஆஃப் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த போர்ட் ஆர் கமிட்டிஸ். இந்த 15 பாயிண்ட்டும் போர்டு ரிப்போர்ட்ல கண்டிப்பா இருக்கணும். புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்லையேடா? இது ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்க கண்ணா. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. 15 பாயிண்ட்ஸ்.
ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? இது கண்டிப்பா படிச்சுக்கோங்கடா இந்த இந்த கொஸ்டின். ஓகேவா? சரி. சொல்லுமா. For- ஆமா, அதாவது ம், எல்லாமே எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்ணுவாங்கடா. அதாவது ரேஷியோ அனாலிசிஸ் ஃபுல்லா பண்ணுவாங்க. அதான் எவாலுவேஷன். நீங்க எப்போ ரேஷியோ அனாலிசிஸ்ன்றது 12th படிச்சிருப்பீங்கல்ல? சாப்டர் நம்பர் 9 ஏதோ அதுல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது எல்லா ரேஷியோ அனாலிசிஸும் போடுவாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, டேட்டா டர்ன் ஓவர் ரேஷியோஸ், அப்புறம் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, இது எல்லா ரேஷியோவும் கால்குலேட் பண்றது தான் எவாலுவேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த போர்ட். அந்த எவாலுவேஷன் எல்லாத்தையும் அவங்க வந்து கிளீனா அந்த ரிப்போர்ட்ல வந்து இண்டிகேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் இந்த 15 பாயிண்ட் நல்லா பாத்துக்கோங்க. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர். ஆடிட்டரோட டியூட்டிஸ் என்ன? இந்த ஆடிட்டரோட டியூட்டிஸ் நிறைய ஆக்ட், இப்ப நிறைய ஆக்ட் உங்களுக்கு வந்து லால இருக்கு. இப்ப டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர் கிட்டத்தட்ட ஆடிட்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே வரும். ஆடிட்டர் வந்து செக்ஷன் 143 படி அவரோட இது வந்து வச்சிருக்காங்க. டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர். ஓகேவா? ஸோ ஆடிட்டரோட டியூட்டி என்ன? அவர் வந்து எப்ப வேணாலும் ரைட் ஆஃப் ஆக்சஸ் ஃபர்ஸ்ட், எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது அவருக்கு வந்து திடீர்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்னா, ஒன்று வவுச்சர்ஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்கலாம், இல்லை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸா இருக்கலாம், வெதர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கோ எந்த பிளேஸ்ல இருக்கோ கம்பெனி கிட்ட கேட்டு அவங்க எப்ப வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஒன். அதுலயே வந்து ஆடிட்டரோட டியூட்டி வந்து எதெல்லாம் ஸ்க்ரூட்டனி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன அவர் வந்து ஸ்க்ரூட்னி பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பர்வியூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்றேன். பேலன்ஸ் ஷீட் மைண்ட்ல எடுத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் லோன் வருதுடா. அவங்க வந்து ஆடிட்டர் வந்து என்ன லோன்ஸ் செக்யூரிட்டி வச்சிருக்கா, செக்யூரிட்டி வச்சு இல்லையா, அப்படி அத வந்து கண்டிப்பா ஆடிட்டர் வந்து அதை உள்ள இன்டெப்தா ஸ்க்ரூட்னி பண்றதுக்கு ரைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். அடுத்தது இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டா, ஜேர்னல் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா, இல்ல திடீர்னு ஒரு கிராப் அப் ஆகி ஒரு என்ட்ரி உள்ள வந்திருக்கான்றத ஒரு ரேண்டம் செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்லுவாங்க, ஆரிஜின்லேருந்து நடந்திருக்கா இல்ல திடீர்னு கிராப் அப் ஆயிருக்கான்றது. மூணாவது, இப்போ வந்து கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோ பேங்கிங் கம்பெனியோ இல்லாத பட்சத்துல வெதர் so much assets of the company, ஷேர்ஸா இருக்கட்டும், டிபெஞ்சர்ஸா இருக்கட்டும், செக்யூரிட்டிஸ் have been sold at a price less than that at which they were purchased by the company. அதாவது இப்ப 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்கடா ஷேர், 8 ரூபாய்க்கு வித்திருக்காங்களா, ஓகேவா, அப்படின்றது அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. ஸோ இந்த அசட்ஸ் ஆஃப் த கம்பெனின்னு வரும்போது ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அண்ட் அது வேற ஏதாவது செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் வந்து ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், வேற ஏதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மூணுத்தையும் வாங்கும்போது வாங்கிட்டேன், விற்கிறது வந்து வாங்கின விலையோட கம்மியா பண்ணிருக்காங்களா இல்ல அதை விட ஜாஸ்தியா பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து தப்பா, ஓகே, have been shown as deposits ஆ பார்ப்பாங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் மேட் பை த கம்பெனியை அவங்க வந்து டெபாசிட்ஸா பண்ணிருக்காங்களா,
Next, whether the personal expenses have been charged to revenue account. Personal expenses எங்கடா charge பண்ணோம்? டிராயிங்ஸா பண்ண வேண்டியத எப்படி பண்ணிருக்காங்க? தப்பா P&Lக்கு மூவ் பண்ணிட்டாங்களா? Where it is stated in the books of accounts of the company that any shares have been allotted for cash, whether cash has been received in, அதாவது ஒண்ணும் இல்லடா, இப்ப நம்ம இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நடக்கிறது இல்ல, அந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல நடக்கும்போது அந்த அப்ளிகேஷன் மணியா இருக்கட்டும், ஓகே, அலாட்மெண்ட் மணியா இருக்கட்டும், ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் கரெக்டா என்ட்ரி பண்ணிருக்காங்களா இல்லையா? இவ்வளவுதான்டா. இந்த 5 பாயிண்ட்ஸ், இந்த 5 பாயிண்ட்ஸ் இது வந்து எது கீழே வருதுன்னா ரைட் ஆஃப் ஆக்சஸ்க்கு கீழே ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அடுத்தது வந்து இது முடிஞ்சிடுச்சா? இது எல்லாமே provided that order of a company which is a holding company also have the, see இதெல்லாம் நார்மல் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனிக்கும் இதே மாதிரி தான் அப்ளிகபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கண்ணா? இந்த பாட்டு பெரிய பாட்டு 14 மார்க், இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 மார்க்ஸ். இது நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? சரியா கண்ணம்மா? ஸோ இதுவும் இதுவும் நாளைக்கு ஒரு ரீகேப் பண்ணலாம். டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர், அப்புறம் ஓகே, டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர் நாளைக்கு எடுத்து முடிச்சிடுறேன். ஆனா டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர்ல வந்து 14 மார்க்ஸ் கொஸ்டின். டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர் டோட்டலா வந்து கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ், 17 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரியா? ஒன்னொன்னா பார்க்கலாம், பிட்டா பார்க்கலாம், அப்புறம் ஆடிட் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இதே டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர் வந்து ஆடிட்டிங்லயும் வருது, இதே ஆடிட் ரிப்போர்ட் ஆடிட்டிங்லயும் வருது, இதே ஆடிட் கமிட்டி ஆடிட்டிங்லயும் வருது. சரியா? ஸோ அதனால இது வந்து என்ன சொல்றது, ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் அந்த மாதிரி. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏய், இது வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டீங்களாடா எல்லாரும்? அப்பாயின்மெண்ட்லேருந்து ஆபரேஷனல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வரைக்கும் நல்லா? ஏதாவது டவுட் இருக்கா? தரவா படிச்சிட்டீங்களா மித்ரா? தரவா படிச்சிட்டீங்களா? மொத்தத்துல படிச்சிட்டீங்க கரெக்டா? வஷிதா நீங்க?